ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பி சினிஃபைல் யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்க போகிறது இன்னைக்கு ஓடிடியில் தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆன லவ் லைஸ் ப்ளீடிங் அப்படிங்கிற இங்கிலீஷ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறீங்க. இந்த படத்தில் கிறிஸ்டன் ஸ்டீவர்ட், ஆனா, டேவ் ஃப்ராங்கோ இவங்களாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறவர் ரோஸ் கிளாஸ். இப்போ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்கி மூவிக்குள்ள போகலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்டன் ஸ்டீவர்ட் ஒரு ஜிம்ல மேனேஜராக இருக்காங்க. அவங்க அப்பா கிட்ட இருந்து பிரிஞ்சிருக்காங்க. ஏன்னா அவங்க அப்பா கொஞ்சம் மோசமானவர் அப்படின்னு. அவங்களுக்கு ஒரு அக்கா இருக்காங்க. அவங்க அக்கா ஹஸ்பண்ட் தான் டேவ் ஃப்ராங்கோ. அவர் எப்பவுமே அவங்கள குடும்பப்படுத்திக்கிட்டு மற்ற பொண்ணுங்களோட சுத்திட்டு இருப்பாரு. ஸோ அதனால கிறிஸ்டன் ஸ்டீவர்ட்டுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இப்போ இவங்க ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ண வரவங்க தான் ஆனா. அவங்க யாரு அப்படின்னா லாஸ் வேகாஸ்ல ரெஸ்லிங் காம்படிஷனுக்காக போயிட்டு இருக்கவங்க. இந்த ஊர்ல வந்து கொஞ்சம் வேலைகள்லாம் பார்த்துட்டு அந்த காம்படிஷனுக்கு போகணும் அப்படின்னு பிளான்ல இருக்கும்போது கிறிஸ்டன் ஸ்டீவர்ட்டுக்கும் இவங்களுக்கும் லவ் வந்துடும். ஸோ ரெண்டு பேரும் லெஸ்பியனா ரொம்ப இன்டிமசியா இருப்பாங்க. அந்த டைம்ல அவங்க அக்காவை டேவ் வந்து ரொம்ப குடும்பப்படுத்தி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ற அளவுக்கு கொண்டு போயிருவாங்க. இதை பார்த்து ரொம்ப கோவமாயிருவாங்க. குறிப்பா ஆனாக்கு ரொம்ப கோவம் வந்து நேர போய் டேவை கொண்டுருவாங்க. அந்த பாடியை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மறைப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது, போலீஸ் அவங்களை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அவங்க அப்பாவே ஒரு பெரிய வில்லன் ஆச்சு, அவர் என்ன பண்ணாரு அப்படிங்கறத இந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு கிரைம் த்ரில்லர் ஜானர். இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். பொது பாசிட்டிவா தோன்றது கிறிஸ்டன் ஸ்டீவரோட ஆக்டிங். செம்மையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. அவார்ட் வர்த்தி பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னே சொல்லலாம். சூப்பரா இருந்தது அவங்க ஆக்டிங். அதுக்கு சப்போர்ட்டிங்கா ஆனாவும் அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்திருக்காங்க. குறிப்பா பிசிக்கலா பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அண்ட் சில சீன்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. குறிப்பா அவங்க அப்பாவே வந்து அவங்க ஃப்ரெண்ட் அவங்களுக்கு எதிராக திருப்புவாங்க. ஸோ அந்த மேனிபுலேட் பண்ற சீன்ஸ் எல்லாமே வந்து நல்லா இருந்தது. சினிமாட்டோகிராஃபியும் நல்லாவே இருந்தது பார்க்கறதுக்கு. இதுல தான் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். இப்போ நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். முதல் நெகட்டிவா தோன்றது ஏகப்பட்ட அடல்ட் கண்டென்ட் இருக்குது. இவங்க லெஸ்பியன்ஸ் அப்படிங்கிறதுனால ரொம்ப இன்டிமசி சீன் எல்லாமே நிறையவே இருக்குது. அதே மாதிரி வயலன்ஸும் ஜாஸ்தி. ஸோ ஃபேமிலி குழந்தைங்களும் கண்டிப்பா அந்த படத்தை பார்க்க முடியாது. கிளைமேக்ஸும் சாட்டிஸ்ஃபைங்காவே இல்லை. எனக்கு கொஞ்சம் த்ரில்லிங்கா எடுத்துட்டு போன படத்தை கடைசி சப்புன்னு முடிச்சிருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டரா இன்ட்ரெஸ்டிங்காவே முடிச்சிருக்கலாம். மொத்தத்தில் இந்த படத்தை பத்தி சொல்லும் அப்படின்னா ஒரு ராவான சப்ஜெக்ட். இந்த பெர்ஃபார்மன்ஸ் மூலமா கொஞ்சம் எலிவேட் பண்ணி கொடுத்திருந்தாலும் முடிக்கும் போது கொஞ்சம் மொக்கையா முடிச்சிட்டாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆவரேஜான மூவி தான். தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஃபேமிலியோட கண்டிப்பா நீங்க பார்க்க முடியாது. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.